வந்துட்டான். நான் இப்போ பார்த்து எப்படி கூப்பிட்டு வரேன். வாடா, எப்படா இருக்க? என்னடா காலைல இந்த பக்கம்? இல்லடா, நீ தானே அன்னைக்கு ஒரு பிரச்சனை சொன்ன. அதான்டா, வாடா அப்போ என்ன நம்பி பார்ப்போம். வகுப்பு நேரம்டா. ஒரு நாள் தான்டா. சரிடா. ஜெகா ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்துகிறப்ப நான் உண்மையாக பயந்தேன், யோசித்தேன். ஆனால் இப்போ உங்கள் கூட பழகிறப்ப நல்லா பழகுறீங்க. அப்பயே சொன்ன லோகேஷ், அண்ணா நல்லா பார்த்து பார்க்கணே. இடையில கூட என்னமோ காசு பிரச்சனை என்னமோ சொன்னீங்க, அண்ணன்ட்ட சொல்கிறா. ஆமாண்ணே, எனக்கு கொஞ்சம் காசு பிரச்சனையாக இருக்கு. என்னைய பிரச்சனை? எவ்வளோ வேணும்? இல்லைண்ணே, என் படிப்பு செலவுக்கு ஒரு 3000 தேவைப்படுது. அதான். 3000 இல்லையா? 5000 வெள்ளி தரேன். ஆனால் நீ ஒன்று செய்யணும். சொல்லுங்கண்ணே, எந்த உதவி வேணாலும் சரிண்ணே. வேற ஒன்றும் இல்லை லோகேஷ், இன்னைக்கு ராத்திரி ஒரு பொருளை வந்து கை மாத்துறோம். என்ன பொருள்டா? பனிக்குள். அப்படின்னா? அதனா ஒரு வகையான போதை பொருள். என்னது போதை பொருளா? ஐயா, எதுக்கு பயப்படுற? நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. இது எங்களுக்கு பல வருஷம் அனுபவம் இருக்கு. தொட்டா அந்த பொருள் எடு. இதுதான் அந்த பொருள். இது பெரிய வேலை இல்லை. நாங்கள் சொல்கிற இடத்துல இந்த பொருளை போய் ஒப்படைச்சிட்டா உன் வேலை முடிஞ்சுது. அண்ணே, இதெல்லாம் தப்பு இல்லையாண்ணே? என்ன ஐயா தப்பு? அண்ணே, மாட்டினா அவ்வளோதானே. நீ மாட்டிக்க வாய்ப்பே இல்லை. எதுக்கு நாங்களாம் இருக்கோம்? அண்ணே, எனக்கு பயமாக இருக்குண்ணே. இந்த மாதிரி வேலை செஞ்சு பயமாக இருக்குண்ணே மாட்டிக்குவேன்னு. ஏன்னா எனக்கு குடும்பம் இருக்காங்க, அம்மாலாம் இருக்காங்க. பயமாக இருக்குண்ணே மாட்டிக்குவேன்னு. நான் முதல் சொன்னது தான் மறுபடியும் சொல்லுவேன். நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன் கூட ஜெகா வருவான். நீ கூட போய் நிற்க மட்டும்தான் போகிற. அதுதான் அவன் வேலை. வேலை முடிஞ்சது காசு கணக்காக உன் கைக்கு வந்துடும். நீ அவன் கூட போகிற, நிற்கிற, வேலை முடிஞ்சது வீட்டுக்கு வந்துடுற, அவ்வளோதான். காசு கண்டிப்பாக கிடச்சிருந்தாண்ணே. கண்டிப்பாக காசு உன் கைக்கு வந்துடும். சரிண்ணே, சரிண்ணே. அப்படின்னா சரிண்ணே. நீ என்ன பண்ணு, முதல்ல வீட்டுக்கு போ. ராத்திரி ஜெகா வந்து நேர்த்திக்குவான். என்ன ஜெகா, இந்த இடம்லாம் இப்படி இருக்கு? இல்லடா, கை மாத்திர இடம்லாம் இப்படி தான்டா இருக்கும். ஆமாவா? பாரு யோகேஷ், அவங்க வந்துட்டாங்க. இந்த ஜாமா போய் கொடுத்துட்டு அவங்க ஒரு ஜாமா கொடுப்பாங்க, எடுத்து வந்துடுறா. சரி சரி. இது போலீஸ் வருவோம் இல்ல? ஆமாண்டா, போலீஸ் வருது. நீ போய் வண்டி எடுப்போ. போலீஸ் வருது. ஜெகா, ரூபு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இந்த தொழில் நமக்கு நடந்த நண்பனும் கிடையாது, நடந்துற பகைவனும் கிடையாது. எல்லாம் நமக்கு நாமத்தான். பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சு, போட்டுரு. இவனின் வாழ்க்கை கதை மற்றவர்களுக்கு பாடமாக அமையட்டும். இணக்கம் அறிந்து இணங்கு.